எப்படியோடா ஒரு வழியாக மேட்ச்சை ஜெயிச்சிட்டோம். ஆமாண்டா டேய். டேய் ஏன்டா அந்த ஷாட் அடிக்கிற? ஷாட் அடித்தா 6 போனோம். நல்லா தான் ஆச்சேன், ஏன் போடணும்னு தெரில. டேய் அதை விடுங்கடா, அதான் செமிஸ் ஜெயிச்சிட்டோம்ல, அடுத்த வாரம் ஃபைனல்ஸில் பார்த்துக்கலாம். டேய் கண்டிப்பாக ஃபைனலில் நான் ஆடி கொடுண்டா, நம்ம ஜெயிக்கிறோம். சரி சரி, கிட்ட பேக் பண்ணுங்க, கிளம்பலாம். இந்த மாதிரி ஃபைனலில் ஒரு ஷாட் ஆடணும். என்னதுடா அது? டே எல்லாரும் இங்கே வாங்கடா. என்னதுடா அது? என்னோட ஆனது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. தெரியலடா. டேய் அது காமட்டும் இல்லை, வால் நட்சத்திரமும் இல்லை. என்னதுடா அது? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையாடா. நான் மட்டும் ஏய் இது பயங்கரமாக இருக்கு, வாங்க வாங்க கிட்ட பேக் பண்ணுங்க, கிளம்பலாம். வாங்க வாங்கடா வாங்கடா. டேய் சுற்றி பாருங்கடா, யாருமே இல்லைடா. டேய் வண்டிடா, போலாம்டா. நீ உட்காருடா. ஏய் வா 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 போலாம் வா. டேய் கவினை கொஞ்சம் பாருங்கடா, பேய் அஞ்ச மாதிரி இருக்கிறான்டா. டேய் இதனால எதனா ஆயிடுமாடா? இல்லையடா. டேய் கவினை ஒன்றும் ஆகல இல்லைடா. டேய் 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 நில்லுங்கடா, நீங்க பா நெக்ஸ்ட் போயினே இருக்கிறீங்க, நில்லுங்கடான்றல. ஏய் நம்ம தான்டா, நம்ம மேலே தான் தப்பு. வண்டி திருவிடா, விடக்கூடாதா அவனுங்களா? டேய் அதெல்லாம் வேணாம், வா போலாம். டேய் கார்த்தி ஏர்ல பாருண்ணா, பார்த்தீங்களாடா? ஆமாண்டா டேய். செம்ம டயர்டாக இருக்குதுடா, ஒரு தூக்கத்தை போட்டால் தான் தெரியும். கார்த்தி எல்லாரும் சில் தானே காய்ஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. நாளைக்கு காலைல கரெக்டாக ப்ராக்டிஸ் வந்துடுங்க. சரி ஓகே, அவன் தான் ரொம்ப பயந்தா மாதிரி இருக்கான், நீ அவனை கொஞ்சம் பார்த்துக்கோ. நாங்கள் கிளம்புறோம். வரேன்டா. டேய் நாளைக்கு நம்ம ப்ராக்டிஸ் போய் ஆகணுமாடா? ஆமாண்டா போய் தான் ஆகணும், இல்லைன்னா திட்டுவாங்க. ஃபைனல்ஸாக இருக்குதுல்ல. நான் ரெடி தான், வரவா? மா நாளைக்கு காலைல எழுப்பி விடு, ப்ராக்டிஸ் பண்ணோண்ணா. டேய் ஓகேடா, லைட் ஆஃப் பண்ணுறா, படுக்கலாம். தலை வேற பயங்கரமாக வலிக்குது. வண்டி ஓட்ட தெரியலடான்னு சொன்னால் கேட்டானா, எத்தனை போய் விட்டான். எப்படியும் அம்மா எழுப்பாம விட்ருவாங்க, கேட்டால் நீ தான் எழுந்திருக்கலன்னு சொல்லுவாங்க. நம்ம அலாரம் வச்சிரும், இல்லைனா இவனுக்கு வேறு நம்மளை திட்டுவானுங்க. எத்தனை மணிக்கு அலாரம் வைக்கலாம்? சரி 6 மணிக்கு அலாரம் வைப்போம். 1 2 6. ஓகே. நிம்மதியாக தூங்கினா தான் ஃபைனல்ஸுக்கு ரெடி ஆக முடியும்.
படுறா. கவினே, என்ன இவன் என்னைக்குள்ளாத நீ ரொம்ப நேரம் தூங்குறான்? கவினே, டேய் ஏந்துடா. காஃபி குரு அந்தாடா. ஏந்துறியா இல்லை சூடு வச்சிருவா? டேய் ஏந்துடா. டேய் நைட்டு தூங்குனியாடா? எங்கடா தூக்கம் வந்தது, ஒரே கனவாக தான் வந்தது. ஏய் நம்ம வேற ப்ராக்டிஸ் போகலடா. ஆமாங்க. என்ன இவனுங்கன்னு கனவுன்னு பேசின்னு இருக்கானுங்க. நமக்கு தானே கனவு ஒரு மாதிரியாக வந்துருந்துச்சு. என்னடா பண்ணுறீங்க உள்ள? கனவுலாம் பேசிட்டு இருக்கீங்க. டேய் அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் போலையா? இதெல்லாம் தூக்கமே வரலடா கார்த்தி, ஒரே கனவாக வந்துருச்சுடா எனக்கு. அது இவனுக்கும் கனவா? ப்ராக்டிஸ் வேறு போகல, நல்லா தூங்கிட்டோமா? டைம் ஆகுது. ஐயோ 10 ஃபோன் வச்சுருப்பானுங்களே. சுவிட்ச் ஆஃப். சார்ஜ் போட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கிளம்புவோம். நானும் வெளில இருந்து கேட்டேன், நீங்கள் ஏதோ கனவு. டேய் இவனுக்கும் கனவு வந்திருக்கு, எனக்கும் கனவு வந்திருக்கு, உனக்கும் கனவு வந்திருக்குன்னு சொல்கிற. அப்போ அவனுக்கு வந்திருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இல்லை நான் அவனை கேட்குறேன். வெயில் வேற பழகுது. இப்போ தான் ஃபோன் அடிக்கிறானுங்க. அஸ்வினா தான் இருக்கும். அஸ்வின் தான். ஹலோ. அனிருத்தே, ஏந்துட்டியாடா? டே அஸ்வினே, நைட்லாம் தூங்கவே முடியலடா, ஒரே கனவாக வந்துருந்துச்சுடா. அதனால தான்டா ப்ராக்டிஸே வர முடியல. அதை பற்றி தான் நாங்களும் இங்கே பேசின்னு இருக்கிறோம். நீ உடனே கிளம்பி வா. இதோ வரேன். வரானாண்டா. ஒன்றுமே புரியல, என்ன தானே நடக்குதுங்க? தெரிலடா. டேய் வர 10ஆம் தேதி ஃபைனல்ரா. டேய் அது ஒன்றும் இல்லைடா, நேற்று நமக்கு ஆக்சிடென்ட் அதிர்ச்சியில் எதனா இந்த மாதிரி நடந்திருக்கும். அதை ஃப்ரீயாக விட்டு நாளைலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மேட்ச் ஜெயிக்கிறோம், எல்லோரும் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே சார், நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, நான் வந்து அட்டன் பண்ணிடுறேன். வச்சிடுறேன். ஏய் வாடா. தெரிலடா, வரட்டும் இரு பார்க்கலாம். இவனுங்க என்ன நிலைமையில் இருக்கானுங்களோ. எதுக்குடா இப்போ வர சொன்னேன்? டேய் ஒரு நிமிஷம் என்ன பாருங்கடா, நான் சொல்கிறத நிமிஷம் கவனிங்க. நேற்று நமக்கு கனவு வந்தது காரணம் ஆக்சிடென்ட்டு தான் நம்ம நினச்சிருந்தோம். நேற்று அவன் அதை தான் சொன்னான். நேற்று நைட் நான் வீட்டுக்கு போய் தூங்க ட்ரை பண்ணேன், எனக்கு தூக்கமே வரல. மறுபடியும் அதே கனவு தான் வந்துருந்துச்சு. சரி கூகுளில் பார்ப்போமேனு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம நினைக்கிற மாதிரி அதுக்கான காரணம் ஆக்சிடெண்ட் இல்லை. அன்றைக்கி நம்ம வானத்தில் பார்த்தது ஞாபகம் இல்லைடா? ஒரு மாதிரி வித்தியாசமாக கார்த்தி கூட ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்டானே. ஆமாண்டா, அதை போய் மறக்க முடியுமா? நம்ம தான் எல்லாம் பார்த்தோமே. அதுதான் எல்லாருமே நம்ம பார்த்தோம். வானத்தில் பார்த்ததுனால தான் நமக்கு கனவு வருது. இது நார்மல் இல்லை. பாலச்சித்தமல்ல காமன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம கனவு வருதுக்கான காரணம் அதுதான். வானத்தில் பார்த்ததுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எப்படா சொல்கிறேன்? டேய் அது பார்க்க நார்மலாக இருந்துச்சு, அதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான்டா இருந்துச்சு. எனக்கும் அவன் சொல்கிறதான் தோணுது. அதெல்லாம் நான் சொல்கிறத நம்புங்கடா. ஒழுங்காக தூங்க விட முடியல, இதே மாதிரியே கனவு வந்தால் எப்படா? ஏய் 7 நாள் ஃபைனல் வருதுடா. ஏய் எல்லாத்துக்கும் காரணம் இதான்டா. சும்மா கிரிக்கிட்டுன்னு ஏன்னா இப்படி கோவப்படுற? எல்லாத்துக்குமே கோவம் மட்டுமே ஒரு சொல்யூஷன் இல்லை. வெயிட் பண்ணி கிடைக்கும். சரி உரா, ஏதோ டென்ஷனில் பண்ணுறேன். ஏ கார்த்தி, புதுசாக பேட் வாங்க என்ன? நான் ஏன்டா வாங்க போகிறேன், நீ வேற ஒரு நீடா கவினே? டேய் நான் ஏன்டா வாங்க போகிறேன்? வாங்கினா ஏன்டா ஒரே மாதிரி ஏன்டா வாங்க போகிறேன்? டேய் ஏன்டா ஷாக் ஆகிற? யாரும் பேட்டை வாங்கலடா, அது வந்துருக்கு. என்னடா சொல்கிற? நல்லா யோசிச்சு பாருங்கடா. அன்னைக்கு கிரவுண்டில் நம்ம மட்டும் தான் இருந்தோம். அன்னைக்கு கார்த்தி இதே பேட்டை தான் கையில் வச்சுருந்தான்.
அதனால தான் அது ரெண்டாயிருக்கு. ரெண்டை வெடிக்கிறா டேய். என்னதான்டா சொல்ல வர? இப்போ இந்த பேட் நம்புதுன்றியா இல்லைன்றியா? நம்மள்டா, நம்ம வேர்ல்டுதே இல்லைடா அது. டேய் நல்லா ப்ராங்க் பண்ணுறேன். எங்கே கேமரா வச்சுக்கிறேன்? எதை வச்சுட்டு நம்ம வேர்ல்டு தான் இல்லைன்ற? நீங்களாம் விளையாட்டா நினச்சினுக்கிறீங்க. இதில் ஏதோ சம்திங் சீரியஸாக இருக்குது. அது எனக்கே என்னன்னு தெரியல. டேய் இவனுங்களுக்கு இதை பற்றின சீரியஸ்னஸே தெரில. ஆனால் நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டின்னு வரோன்னு மட்டும் நல்லா புரியுது. வா நம்ம இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுப்போம். அப்பா டேய் என்னடா யோசிச்சுனுக்கிற? பா உக்காரு. அது இல்லைடா, எப்படி 2 பேட் வந்துச்சு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் ப்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. டேய் ப்ராங்க்லாம் இல்லைடா. முதல்ல நீ அவனுக்கு மேல் பண்ணுறதை நிறுத்து. சே லேப் எடு, என்ன தான் பண்ணான்னு பார்ப்போம். இதோ எடுக்கிறேன். டேய் தூங்கவே முடியலடா, ஒரு மாதிரி இருக்குடா. டேய் கவினு, ஏந்திரா டேய். நீ ரிசர்ச் பண்ணேன்னு சொன்னியே, காட்டு. இதோ காட்டுறேன். இதோ பார், 1400வது வருஷத்தில் இந்தோனேஷியாவில் நமக்கு நடந்த மாதிரி எக்ஸாக்டாக நடந்திருக்கு அங்கேயும். அப்படியா? எக்ஸாக்டாக இதே பிக் தான்டா வானத்தில் பார்த்தது. ஆமாம், இதே தான் நம்ம பார்த்தோம். டேய் டேய் கவினு, கவினு ஏந்திரா டேய். என்னடா ஆச்சு உனக்கு கவினு? ஏந்திரா டேய். இன்னுமாடா புரியல? இது பேரல் யூனிவர்ஸ் தான் குறியுது. என்னடா பேரலல் நியூஸ்லாம் சொல்கிற? டேய் அன்னைக்கு பேட் அவன் கையில் வச்சிருந்ததை பார்த்தல, அது இப்போ ரெண்டானதையும் பார்த்தல. பேரலல் நியூஸ் ஆச்சுன்னா என்னதான்டா ஆகும்? தெரியலையே. ஹலோ டேய் பயமா இருக்குடா. கவின் ஏந்துக்கவே மாட்டான்டா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. அவனுக்கு என்னடா இருக்கும்? இது பயமா இருக்குடா. பார்த்துக்கலாம் வாடா. இது சீக்கிரமா போடா. கவினே தெரிலடா தெரிலடா, தூங்கி ஏனதுலேருந்தே இப்படி தாண்டா இருக்கான். அஸ்வின் என்னன்னு பாருடா. நான் பார்க்குறேன். ஹார்ட் பீட் இருக்குடா. ஏன்டா இப்படி சொன்ன லூசி? எழுப்பி எழுப்பி பார்த்தேன்டா, ஏந்துக்கல, அதான் கால் பண்ண. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் நடக்குது. அதுவா மட்டும் இருக்கக்கூடாதுடா. எதை பற்றிலாம் பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுடா.